வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வாழைக்கருவாடு வறுவல் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. நம்ம கருவாடு வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சுடுங்க. அந்த நீஸ் வாட்டை போயிடும். கொஞ்சம் ரொம்ப போடாதீங்க, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற வச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போது இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோங்க. இருங்க, நாலு ஸ்பூன் போட்டுருக்கேங்க. நம்ம வந்து இதுக்கு உப்பெல்லாம் போடக்கூடாதுங்க. நான் வந்து அது சால்ட்டு 1 பிஞ்சு வந்து மஞ்சப்பொடி 1 பிஞ்சு, லெமன் ஜூஸும் 1 பிஞ்சு அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அந்த நீச்சை வாடை போகிற மாதிரி கழுவிட்டு 1/2 அன் ஹவர் கழித்து இந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? பாருங்க, நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா பெசரி நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. 3 கருவாடு வச்சுருக்கேன், வாழைக்கருவாடு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வைக்கணுங்க. நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆயிடுச்சிங்க, 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து தவாவில் போட்டுக்கலாங்க. நல்லா ஊறி இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம தவாவில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிப்போங்க. அப்போது நம்ம ஸ்லோவில் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. அப்போ உங்களுக்கு மொரன்ட்டு வரும். ஓகேங்களா? சிம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கிறோங்க. ரெடி ஆகிடுச்சிங்க கருவாடு. பாருங்கள். ஓகேங்களா? நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி நம்ம கருவாடு ஃப்ரை பண்ணியிருக்கோங்க. அது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியுங்க. தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பேச்சுலரு இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு எப்படி காரம் போடணும், உப்பு போடணுன்றதுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது நம்ம சாப்பிட்டு பார்ப்போங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாம்பாருக்கு வச்சுக்கலாங்க, ரசத்துக்கு வச்சுக்கலாம், எல்லா சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க இது. ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இது பேச்சுலரு அந்த மாதிரி அவங்களுக்கு தாங்க நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா லேடிஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். பேச்சுலர்ஸுங்கனால எவ்வளோ காரம் போடணும், என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால் நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.